அண்ணே, என்னன்னே தெரில, உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிற இந்த நேரத்தில், அதாவது என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், வழக்கத்துக்கு மாறா எல்லாமே என்னோட வீட்டில் சினிமாட்டிக்காக நடக்குதுண்ணே. எப்பவுமே எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு ஜன்னல் அடித்தது கிடையாது. வீட்டில் நான் வளர்க்குற பறவைகள் எல்லாமே வழக்கத்துக்கு மாறா அமைதியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே மீறி தான் நான் உங்களுக்கு இப்போ மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சாதாரண யாராச்சும் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தா கூட ஓகே, அது அஸ்யூஸ்வலா இருந்திருக்கும். எப்பவுமே நமக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே அனுப்புறது தான் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருப்பேங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு இந்த மெசேஜை டைப் பண்ணது ஒரு சைக்காலஜிஸ்ட். நமக்கு கொஞ்சம் மென்டலி எதனா ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருந்தாலோ, இல்லை நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ, தூக்கமே வரல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்டை தான். ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்திருக்க ஸ்டோரியே ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு நடந்த உண்மை சம்பவம் தாங்க. யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது, குறிப்பாக ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கவே கூடாதுடா வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தாங்க எனக்கு வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற ஸ்டோரியை ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட பேர் சாரதா. ஷான் சொல்லி கூப்பிடுவாங்களாங்க அவங்க வீட்லையும் ஹாஸ்பிட்டல்லையும். அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்குதுங்க. பொதுவாகவே நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு வர ஸ்டோரியில் எல்லாமே முக்கால்வாசி இந்த பொண்ணுங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க ஆரம்பிக்கிறது என்னோட புகுந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது, என்னோட கணவர்கிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு தாங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்க வீட்டு சைடு வந்து செய்வனை வச்சிட்டாங்க, சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நானும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க சைடு இவங்களோட அப்பாவோட வீட்டாளுங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுங்க கதை. சாரதாவோட வீட்டில் அப்பா, அம்மா, அவங்களோட கூட பிறந்த அண்ணன், இவங்க 4 பேர் தாங்க ஒரு ஃபேமிலி. அவங்களோட அப்பா பாபு, அவங்களோட அம்மா, அதாவது பாபுவோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ரொம்பவே ஒரு மாதிரி பாசமாக இருப்பாராங்க. ஏங்க, அப்பா அம்மா கிட்ட பாசமாக இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை அப்படி தானே கேட்குறீங்க? அது அவங்க பாசமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவங்க மேலே மட்டும் பாசமாக இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கு மட்டும் தலையாட்டிக்கிட்டு வீட்டில் வந்து பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறா, ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு மட்டுமே இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு தன்னிலை மீன்ஸ் அவருக்கு அறியாமலே, அதாவது அவர் அறியாமலே, நான் இப்போ என் தங்கச்சிங்களுக்கு இந்த சொத்தை எழுதி கொடுத்தேன், ஆனால் ஏன் எழுதி கொடுத்தேன்னு எனக்கு தெரில. அவர் எழுதி கொடுத்தது 1 வாரத்துக்கு முன்னாடி. 1 வாரத்துக்கு அப்புறம் கேட்பாரு, என்னது இது, நான் எப்போ எழுதி கொடுத்தேன் சொத்தை? அப்போ அவர் அறியாமலே அவர் எழுதி கொடுத்தாரா? இது அவங்க பையனோ இல்லை பொண்ணோ ஒய்ஃபோ கேட்டால் மட்டும் திட்டிக்கிட்டு அவங்க வீட்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி நடந்திருக்குதுங்க. அப்போவே அவங்களோட ஒய்ஃப், பாபுவோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, சாரதாவோட அம்மா, ஏங்க நீங்கள் உங்களோட அம்மா கூட பேசுகிறத நிப்பாட்டுங்க, ஏன்னா அவங்க சைட்லேருந்து என்னென்னமோ பண்ணுறாங்க, ஏதோ செய்வன சூனியும் இந்த காசை வெட்டி போடுறது, நிறைய மாந்திரிக வேலைகள்லாம் இவங்க முன்னாடியே பார்த்துருக்காங்களாம், அதை பற்றி பேசுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வேணாங்க, அவங்களோட சங்காத்தமே வேணாம், ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது உங்களை நினச்சா, நமக்கு பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறா, அவளோட வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் எதையுமே காதில் வாங்காமல் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பாராங்க. அவங்க தங்கச்சிங்க என்ன சொல்கிறாங்களோ, அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். இப்படியே பாதி சொத்தை இழந்திருக்கிறாரு. இவங்க பாதி சொத்தை இழந்தாலுமே இவங்க ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, அதாவது இன்னுமே உட்காந்து சாப்பிட்லாமா அந்த அளவுக்கு ஒரு பணக்கார குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி இப்படி சொத்தை அழிக்கிறாங்களே, வாங்குறாங்களே, அப்பாவை ஏமாற்றி வாங்குறாங்களேங்கிற ஏக்கம் சாரதாவுக்கும் இருந்திருக்கு, சாரதாவோட அண்ணனுக்கும் இருந்திருக்குது, அம்மாவுக்கும் இருந்திருக்குதுங்க. சும்மா ஒரு நடிப்புக்காகவாது அப்பாடா, அப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு சிரிச்சு கூட பேச மாட்டாராங்க. ஒரு மாதிரி கடுகடுனே இருப்பாராம். வீட்டுக்கு வந்தாலே இவர் ஏன்டா வீட்டுக்கு வராருங்கிற அளவுக்கு பையனுக்கும் சாரதாக்கும், அதாவது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் தோன்ற அளவுக்கு அவங்க அப்பா பண்ணுவாராங்க. அவர் தான் அப்படி இருக்கிறாருன்னா சரி, பாட்டி முறை தானே, பாட்டி தானே வேணும், அப்பாவோட அம்மா பாட்டி அவங்களாச்சும் கொஞ்சம் பாசம் கட்டுவாங்களான்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மணி மென்டாலிட்டியாங்க.
அவங்க அக்கா தங்கச்சிங்களா இருக்கட்டும், அத்தை வாங்க அத்தை, என்ன அத்தை, அந்த மாதிரி ஒரு பாசமாக பேசினா கூட ஏச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம். அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட பசங்களும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களாம். ஸோ சின்ன வயசுலேருந்தே சாரதாக்கும் அவங்களோட ஃபேமிலியை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. சாரதா, அம்மா, அண்ணன் இவங்க 3 பேருமே என்னதான் அவங்க மூஞ்சி காட்டினாலும் இவங்களோட வேலை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. இவங்களோட ராசி பிரகாரம் ஒரு லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. அவங்க கீழே தாழ்ந்து போகலை. அதாவது அவங்களோட சொத்தெல்லாம் கொடுத்தாலுமே அவங்க ஒரே நல்ல நடு ரோட்டுக்கு வருது அந்த மாதிரிலாம் வரவே இல்லை. அவங்களுக்கு அடுத்தடுத்து வளர்ச்சி தானாங்க அவங்களோட குடும்பத்தில். இது பிடிக்காம சாரதாவோட பாட்டியும் அத்தைங்களும் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் தான் செய்வினை. சாரதாக்கு இந்த பில்லி, சூனியம், ஏவல் இது மேலாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாதாங்க. அதை பற்றி யாருன்னா பேசுனாங்கன்னா கூட அவங்க அம்மா பேசுவாங்களாம், நமக்கு இவங்க தான் செய்வினை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு இந்த மாதிரி தப்பாக நடக்குது, அப்பாவை அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லும் போதெல்லாம், அப்போல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லைம்மா, இவர் சும்மா அவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே செய்வினை மேலையும் ஏவல் மேலையும் அவங்களுக்கு நம்பிக்கை வருதுங்க. பேய்களை விட இந்த மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே அந்த பொண்ணு வராங்க. எதனாலனா இவங்களோட லைஃப்ல பார்த்த விஷயங்கள் அவ்வளோ இந்த செய்வினை சம்பந்தமா அவங்களோட பாட்டி அண்ட் அத்தை கிட்ட இருந்து. அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறது இல்லை. அதை தனியாக எனக்கு ஸ்டோரியை சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாரதா அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்தான விஷயங்கள்லாம் சந்திச்சாங்க, அதுலேருந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சாரதா சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவை பார்த்து என்னடா இந்த மனுஷன் அவங்களோட அம்மா தங்கச்சிங்க கிட்ட இப்படி செய்வினையில் மாட்டிக்கிட்டு நம்ம குடும்பமே இப்படி தத்தளியுது, எப்படா இதுக்கு விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லி காத்துட்டு இருந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு கல்யாண பேச்சு வருதுங்க. கல்யாணம் நடந்துருச்சுன்னா அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைக்கிறாங்க வீட்டில். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் 2 மாதம் அப்புறம் நம்ம அம்மாவையும் கூட்டு போயிடலாம், அண்ணன் ஆம்பளை பையன் அவன் பொழைச்சிப்பான், அம்மா மட்டும் எப்படியாச்சும் அப்பா கிட்ட இருந்து காப்பாற்றி உங்கள் ஃபேமிலியிலேருந்து கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கனவு கண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அஸ் யூஸ்வல் எல்லா குழந்தைங்களும் பண்ணுறது தான் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க. அதே கனவு லட்சியத்தோட கல்யாணம் ஆனதுக்கப்புறமா புகுந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அப்போதான் சாரதாக்கு புரிய வருது, பெருச்சாளி கிட்ட இருந்து தப்பிச்சு பாம்பு கிட்ட போய் மாட்டின கதையா பிறந்த வீடை விட புகுந்த வீட்டில் இன்னும் டபுள் மடங்காக இருந்திருக்குதுங்க. மாமியாருங்கிற ஒரு விஷப்பேய் என்ன பண்ணியிருக்குதுன்னா அவங்களோட வாழ்க்கையில் எல்லாருமே நான் காமனாக சொல்லலைங்க, நிறைய பேர் வீட்டில் மாமியார்லாம் ஒரு குலசாமியாக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவங்களோட கதையில் நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்ட மாதிரி தான் ஒரு விஷப்பாம்பாக தாங்க இருந்திருக்கிறாங்க அவங்களோட மாமியார். எப்படின்னா, நீ என்னோட பையன்டா, நான் தாண்டா உன்னை பெற்றிருக்கிறேன், நான் தாண்டா உன்னை வளர்த்துருக்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன்டா, கடன் வாங்கியிருக்கிறேன்டா, நீ என் பேச்சை தாண்டா கேட்கணும், புதுசாக வீட்டுக்கு வந்தவளோட பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது எதனா ஒரு பெரிய இஷ்யூக்கு வந்தால் பரவாயில்ல, சின்ன சின்ன இன்சிடென்ட்டுக்கெலாம் சின்ன விஷயத்துக்குலாம் பொண்டாட்டி பேச்சை கேட்குறான்னு சொல்லிட்டு குத்தி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை சாரதாவை டைரெக்டாகவே தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னடி உனக்கு பிரச்சனை, நீ இப்போ தானே வந்திருக்கிற வீட்டுக்கு, உடனே எல்லாத்தையும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா, இப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் சாரதாவோட ஹஸ்பண்டு அஸ் யூஸ்வல் எல்லாருமே மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி தான், அம்மாவா வைஃபான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவர் காமனாக பேச போய் அது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காம போய் சாரதாவை இங்கே பார், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் அவன் என் பேச்சை கேட்கல, அதாவது அவங்களோட ஈகோவை டச் பண்ணுற மாதிரி அவங்க பையன் பேசியிருக்கிறாரு பொண்டாட்டிக்காக. அப்போது இப்போ சாரதாவை பார்த்து அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோ பார், இன்னொரு தடவை என் பையன் எனக்கு எதிராக திருப்பி விடணும்னு நினச்சேன்னா யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அப்படி தாட் இருந்திருக்குது, திருப்பி விட்டேன்னா உன்னைய நான் செய்வனை மூலயமா ஓப்பனாக அடிச்சிருக்கிறாங்க, நான் செய்வனை வச்சு உன்னை என் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவேன், ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இப்போதான் சாரதாக்கு தூக்கி போடுதுங்க. நார்மலாக ஈகோவை டச் பண்ணாலே மாமியாரை மருமகளுக்கு பிடிக்காது, இதில் இவங்க ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறாங்க, நான் உன்னை செய்வனை வச்சு உன்னை வேற மாதிரி ஆக்கி விட்டுருவேன். ஸோ இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தவங்க பேசினா, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. சாரதா இதை போய் அவங்க ஹஸ்பண்டு கிட்ட சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், எல்லா பசங்களும் மாதிரி தான், அவங்க எதனா சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, எது உன் பொண்டாட்டியை போட்டு தள்ளுறது உங்களுக்கு விளையாட்டுத்தனம், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீ விட்டுரு, இதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த ஒரு வாரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹஸ்பண்டுக்கு இதை புரிய வச்சுன்னா அவர் ஃபுல்லாக புரிஞ்சிக்கல, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு டார்ச்சர் கொடுத்து வேணாங்க நம்ம தனியாக போயிடலாம் சொல்லி ஒரு வழியாக அவரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ஊர்லேயே சென்னையில் வேற ஒரு ஏரியாவில் குடிபெயர்ந்துடுறாங்க. வீட்டில் இருந்தால் தான் இந்த மாமியார் 7.5 நாட்டம் உயிரை வாங்குதுன்னு பார்த்தா பக்கத்து ஏரியாவுக்கு போனதுக்கப்புறமா அங்கேயும் உயிரை வாங்கியிருக்குது. எதனால் போயிருக்கிறாங்கங்கிறதே தெரியாமல்
வீட்டுக்கு வந்து நீ வந்துடுறா, இவ பேச்ச கேட்டு எதுக்குடா நீ வந்து தனியா வீடு எடுக்கிற, இப்போ எதுக்கு 2 வாடகை, நீ வந்துரு நம்ம வீட்டுக்கே வந்துரு, ஒரே வாடகையில் இருந்துக்கலாம்ல, மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன் மாதிரி வேற எதனா இன்னொரு வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மண்டைய கழுவி இருக்கிறாங்க வந்து. இப்போ இவங்களுக்கு இன்னுமே பிடிக்காம என்னடா இது எங்கே போனாலும் உயிரை வாங்குதுங்க, சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பாவோட வீட்டாளுங்க எல்லாம் செய்வன சூனியன்னு சொல்லி வச்சு நம்ம குடும்பத்தை அழிக்கிறத கண்ணால் பார்த்துருக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு புகுந்த வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கலாம், தன்னோட அம்மாவை கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கேயும் மாமியாருங்கிற பேரில் ஒரு விஷப்பாம்பு இந்த மாதிரி உயிரை வாங்கும்போது பெங்களூர் கரெக்டாக என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு தெரில, அவங்க கடவுளா இல்லை தற்செயலாக நடந்ததான்னு தெரியலையாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு பெங்களூரில் ஜாப் கிடைக்குது, அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஜாப்பில் ப்ரமோஷன் கிடைக்குது. அவர் பெங்களூர் போகும்போது இவங்களுமே நான் இங்கே இல்லைங்க, எப்பா நீங்கள் இருக்கும் போதே என்னால் சமாளிக்க முடியல, நானும் உங்கள் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் கூடயே பெங்களூருக்கும் போயிடுறாங்க. பெங்களூர் போனதுக்கப்புறமா தான் இந்த மாமியாருங்கிற விஷப்பாம்பு கிட்ட இருந்து ஒரு 2 வருஷம் ஹாப்பியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களோட தொல்லை எதுவுமே இல்லை, அவங்க ஹஸ்பண்டோட வீட்டாளுங்க சைட்லேருந்து எந்த தொல்லையுமே இல்லாமல் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. சாரதாவுக்கு பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமாங்க. ஸோ பறவைகள் வந்து வீட்டில் எப்பயுமே வச்சுருப்பாங்களாம். அதுங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இவங்களோட லைஃப் ஒரு பக்கம் சந்தோஷமாக போனாலும் இன்னொரு பக்கம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எல்லாருக்குமே கொடுக்குற ஒரு உடசல், அதாவது எல்லாருக்குமே கொடுக்குற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, வீட்டில் இருந்து புள்ளப்பூச்சி இல்லையா, வயிற்றில் ஒரு புள்ளப்பூச்சி இல்லையா, கரு உண்டாகலையா, சேம் ப்ராப்ளம் அவங்களோட மாமியார் வீட்டு சைட்லேருந்து மறுபடியும் வருதுங்க. ஃபோனில் வரானுங்க, புள்ளப்பூச்சி இல்லையா என்னாச்சு, மறுபடியும் சாரதா டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. என்னடா அது நமக்கு குழந்தை இல்லைன்னு. இவங்களே அதை பற்றி ஒரி பண்ணிக்கல, சாரதாவோ இல்லை அவங்களோட ஹஸ்பண்டோ ஒரி பண்ணிக்கல. ஆனால் சாரதாவோட மாமியார் வீட்டிலேருந்து கால் பண்ணதுக்கப்புறமா இவங்களோட ஹஸ்பண்ட் ஓவராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க கேட்குறது இல்லை என்ன தப்பு, ஏன் வந்து குழந்தை இல்லை, ஓ மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இதுக்கு நடுவில் சொந்தக்காரங்க எல்லாம் பெங்களூருக்கு வந்தவங்க இவங்க வீட்டுக்கு வருவாங்களாம் போவாங்களாம். அது போக இவங்களை வந்து சென்னையில் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்களாம். அந்த டைமில் வரும்போதெல்லாம் இவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்களாங்க. உருவ கேலி பண்ணியிருக்கிறாங்க, இவங்களை வந்து உருவ கேலி பண்ணி அதனால தான் குழந்தை இல்லைங்கிறது. ஏகப்பட்ட இவங்கள ஒரு பொண்ணோட மனசை எப்படிலாம் நொறுக்கணுமோ அந்த அளவுக்கு நொறுக்கியிருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க. சென்னையில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எதனால் வந்தோன்னு சொல்லி அழுகிற அளவுக்கு அடுத்து அவங்க பெங்களூர் போனதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதாவது இவங்க சென்னையிலேருந்து பெங்களூர் போனதுக்கப்புறமா இவங்க வீட்டில் வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த பேர்ட்ஸ் எல்லாமே பொதுவாகவே இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து அமைதியாகவே இருக்காதுங்க. பறவைகள் அமைதியாகவே இருக்காது. வீட்டில் இருக்க லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எதனா சின்ன சின்ன புறாக்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் அமைதியாகவே இருக்காது வீட்டில். ஆனால் வழக்கத்துக்கு மாறா இவங்க சென்னையிலேருந்து பெங்களூர் போனதுக்கப்புறமா அந்த நொடியிலேருந்து வீட்டுக்குள்ளே போனது அந்த நொடியிலேருந்து அந்த பறவைகள் எல்லாமே அமைதியாக இருந்திருக்குதுங்க. அடுத்து கொஞ்ச நாளில் ஒவ்வொன்றா இறந்து போகவும் ஆரம்பிச்சிருக்குதுங்க. நமக்கு வர கஷ்டத்தை, நமக்கு வர துன்பத்தை, நமக்கு வரப்போகிற ஒரு ஆபத்தை அந்த பறவைகள் தனக்காக ஏற்றுக்கிட்டு உயிரை விட்டுருவாங்கங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இவங்க வீட்டில் இவங்க வளர்த்த பறவைங்க எல்லாமே அடுத்தடுத்து சாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் ரொம்பவே பாதிக்குதுங்க சாரதாவை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பறவைகள் வந்து ரொம்ப குழந்தைகள் மாதிரி. அவங்க கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு குழந்தையா இறந்தா எப்படி இருக்கும். சாரதா பெங்களூரில் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றிலுமே வடக்கு நண்பர்கள் தான் இருப்பாங்களாங்க. ஸோ இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதான். நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி அப்புறம் அந்த கன்னடாவில் தான் பேசுவாங்களாம். ஆனால் இவங்களுக்கு அந்த கன்னடாவோ ஹிந்தியோ தெரியாது. லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கனாலேயே யாரு கூடயும் பழகாதவங்க இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எதையுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணவும் முடியலையாங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அப்படி தானேங்க நமக்குமே. இப்போ சென்னையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கிராமத்தில் நம்ம மதுரை சைட்லேயோ இல்லை திருச்சி சைட்லேயோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மூலமுடுக்கில் இருந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒருத்தர் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கணும். அம்மாவோ தங்கச்சியோ இல்லை கூட பிறக்காத யாராச்சும் ஒரு உறவுகள் இருக்கணும். ஆனால் இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாமல் ஆல்ரெடி ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. சாரதாக்கு நல்லாவே தெரியுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு எதோ கொடுத்துருக்குறாங்க, இவங்களால வேணான்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் எதிர்த்தும் பேச முடியாத நிலைமையில சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் ஏதோ நடந்திருக்குங்கிறது இவங்களுக்கே தெரியுதுங்க. எதனாலனா ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 3 மணி இருக்குமாங்க நைட்டு, விடிய காலையில் ஆக போது 3 மணிக்கு சாரதா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல ஒரு கருப்பு உருவம் நல்லா ஓங்குதாங்க, வளர்ந்து கொஞ்சம் பைல்வான் மாதிரி இருக்குதாங்க. அந்த உருவம் அப்யூஸ் பண்ணியிருக்குது சாரதாவை. தொடக்கூடாத இடங்கள்ல தொடுறது, இவங்கள ஒரு மாதிரி நிலக்குலைய வச்சிருக்குதுங்க. அந்த பொண்ணு பாவம், வேணா விட்டுருங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்குதுங்க.
எந்திரிச்சு பார்த்தா கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது, வேர்த்து கொட்டுது, மூச்சு வாங்குது. சுத்திலும் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் மனுஷன். இவங்க பதறி அடிச்சு எந்திரிச்சு அந்த சத்தம் கேட்டு கூட அவர் எந்திரிக்கலையாங்க. மயான அமைதி. சுத்திலும் பாக்குறாங்க, மயான அமைதி. ஒரே ஒரு விடிபல்பு தான் எரிஞ்சிட்டு இருக்குமா, நைட் லேம்பு. அந்த வெளிச்சத்துல இவங்களுக்கு இன்னுமே பயந்து வருது. பக்கத்துல இருக்கிற வாட்டர் கேன் எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு தூக்கமே இல்லை. தூங்குனா மறுபடியும் அந்த உருவம் வந்து இவங்களை எதனா பண்ணிருமோங்கிற அந்த பயத்துல அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 3 நாளா சரியான தூக்கமே இல்லாம இருந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கிற நேரத்தில் நல்லா படுத்து தூங்கிப்பாங்களாம். அப்பயுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணுவாராம், அதை செய் இதை செய், ஏன் இப்படி வந்து சோம்பேறியா இருக்கிறங்கிற மாதிரி சொல்லுவாராம். அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா என்ன சொல்லுவாருங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆரம்பிச்சிட்டியா, இப்படிதான் ஊர்ல இருக்கும்போது எங்க அம்மாவை குறை சொன்னேன், இப்ப யாரை குறை சொல்ல போற, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனனால தான் மறுபடியும் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லுவியா, இதுதானே வரும் ஒரு வாயிலேருந்து. அதனால எதுவுமே பேசாம விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில சமையல் கட்டில் நின்று சமைச்சிட்டு இருந்துருக்காங்க. அதாவது காய்கறிகள்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாரதா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. இப்போ அவங்க 10 லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருக்காங்க. அதுல 2 லவ் பேர்ட்ஸ் மட்டும் தான் உயிரோட இருக்குது. வழக்கம் போல அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அமைதியா இருக்கு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல அமைதியா இருக்குது. இவங்களும் நோட் பண்றாங்க, இவங்க கட் பண்ற சவுண்டு இவங்களுக்கே கேட்குதுன்னா எந்த அளவுக்கு மையான அமைதியா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும். பெங்களூர்ல அந்த ஃபிளாட்ல அந்த மாதிரியான ஒரு அமைதி நிலவாதான். இத்தனைக்கும் வெளியே அந்த பால்கனியெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு அமைதி நிலவுதுங்க. இப்போ கனவுல அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரியே இவங்க கையை பிடிச்சு யாரோ ஒருத்தவங்க நசுக்கி இருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க வீட்டில். கையை பிடிச்சு யாரோ ஒருத்தவங்க நசுக்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே அந்த கத்தியை கீழே போட்டுருக்காங்க. கட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா காய்கறியை, அந்த கத்தியை கீழே போட்டுட்டு கத்தி இருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு உருவம் டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல மறைஞ்சிருக்குதுங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஈரக்கொலை நடுங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, யாருமே இல்லாத வீட்டில் தனியா ஒரு பொண்ணு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கும்போது கனவுல கண்ட அதே ஒரு உருவம் இப்போ அவங்க லைவா பார்த்துடுறாங்க. கையிலையும் வலி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்து வந்து வெளியே ஓடிடலாமான்னு பாக்குறாங்க. வெளியே ஓடினாலும் ஆள் இல்லை. இவங்க தான் சைக்காலஜிஸ்ட் ஆச்சே. ஓகே, மேபி இது நம்மளோட இல்யூஷனா கூட இருக்கலாம் இல்லையா, கனவுல கண்ட அந்த விஷயம் நமக்கு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கனால நம்மளோட இல்யூஷனா இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் காய்கறியை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் இவங்க மேல யாரோ ஒருத்தவங்களோட கைப்படுதுங்க. இவங்களுக்கு இப்ப கண்ணீர் வருது, அழுகிறாங்க. அந்த பொண்ணால அழுகிறத தவிர்த்து அந்த இடத்துல என்னங்க பண்ண முடியும்? ரொம்பவே பயப்படுறாங்க. இவங்களோட ஃபேவரட் காட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், பெருமாள். பெருமாளை வந்து இவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய பக்தையாங்க. இவங்களுக்கு எதனா நடக்க போகுதுன்னா அவர் கனவுலேயே காட்டி கொடுத்துருவாராம். அது மாதிரி எதனா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவரை தான் வேண்டிப்பாங்களாம். இவங்க மாமியார்கிட்ட பிரச்சனை வந்தப்பையும் அவரை தான் வேண்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வீடு மாறினது, அப்புறம் பெங்களூரில் இவருக்கு வேலை கிடச்சி பெங்களூருக்கு வந்தது, இது எல்லாமே படிப்படியாக நடந்திருக்கு. இப்போது பெருமாளை மனசில் நினச்சிக்கிட்டு, பெருமாளே என்னை காப்பாற்று, லிட்ரலி எனக்கு தெரியுது எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம், கருப்பான உருவம் ஓங்கு தாங்க வளர்ந்து ஒரு மாதிரி தடியாக நிற்கிது. இது என்ன செய்வினையா ஏவலா என்ன, எனக்கு அதை பற்றிலாம் ஐடியா இல்லை, இதுகிட்ட இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்துருக்குறாங்க. இருந்தாலும் அந்த கருப்பு உருவம் கனவுல என்ன பண்ணுச்சோ அதே விஷயங்களை இந்த பொண்ணை சமையல் கட்டில் வச்சு பண்ணியிருக்குதுங்க. அவங்கள தொடுறது, அவங்கள நோண்டுறது, அவங்கள ஒரு மாதிரி நிலக்குலைய வைக்கிறது. அவங்க வந்து ஒரு மாதிரி திணறி அழுதுகிட்டு வேமா ஓடி இருக்கிறாங்க. வெளியே யாருமே உதவிக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வெளியே ஓடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு உருவத்தால், அந்த ஒரு செய்வினைனால. இப்போ வெளியே ஓடினவங்க அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறது சாரதாக்கே தெரியுங்க. ஸோ அழுதுகிட்டே நத்திங் சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வேற என்னங்க பண்ண முடியும் அவங்களால? தெரியாத ஊர், எதுக்குமே ஒத்துழைக்காத கணவர், அதாவது இவங்களை வந்து எது சொன்னாலும் பொய்ன்னு தான் சொல்லுவாரு. அவங்க அம்மா சொன்னாங்கன்னா அது அப்படியே தூக்கி வச்சுட்டு ஆடுற ஒரு புருஷன். பாவம்ல இந்த பொண்ணு. மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து சோஃபால ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இது சாரதாக்கு ஒரு நாள் நடந்தா பரவாயில்லைங்க, 1 வாரம் தொடர்ந்து நடந்திருக்குது இதே மாதிரியான சம்பவங்கள். அது ஒருவேளை இல்யூஷனா இருக்குமோன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் அவங்களோட கையிலையும் எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் கொடுத்த மாதிரி இருந்ததோ அங்க எல்லாமே வந்து தழும்பு இருந்திருக்கு. யாரோ ஒருத்தவங்க என்னோட கையை பிடிச்சு அமுக்குனா இந்த இடத்துல ஒரு தடம் இருக்கும் இல்லையா,
மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மார்க் அவங்களோட உடம்புல இருந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாங்க. இப்போ இந்த ஒரு வாரமுமே சாரதாக்கு சரியான தூக்கம் கிடையாதுங்க. ஒருவேளை தூங்குனாங்கன்னா, கண்ணை மூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டயர்ட்ல இருப்பாங்க. கண்ணை மூடி தூங்கலான்னு போகும்போது சொலுப்புன்னு யாரோ ஒருத்தவங்க அரைஞ்ச மாதிரி இருக்குமாங்க. கண்ணத்திலேயே அரைவாங்களாம். அரண்டு போய் எந்திரிச்சாங்கன்னா பக்கத்துல அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் தூங்கிட்டு இருப்பாராம். அப்ப இவங்களுக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா? தோன்றதுன்னா பரவாயில்லைங்க, அந்த கன்னத்துல அந்த மார்க் இருக்குமா, அரைஞ்ச மார்க் இருக்குமா. இந்த செய்வன சூனியம் எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ் என்னன்னா, ஒருத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கும், அப்புறமா அவங்களோட தூக்கத்தை கெடுக்கும், அவங்களோட வாழ்க்கையை டிப்ரெஷனுக்குள்ள தள்ளும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களாவே இருக்க மாட்டாங்க. டே டு டே லைஃப்ல சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும். டீ குடிக்கிறது, அதாவது பால்கனியில் நின்று டீ குடிச்சுக்கிட்டே அந்த இயற்கையை ரசிக்கிறது, ஒரு சாங் நமக்கு பிடிச்ச ஒரு இளையராஜா சாங்கோ ஏதோ ஒரு சாங் வந்து நம்ம கேட்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட சாரதாக்கு கிடைக்காம போயிருச்சாங்க. இதெல்லாம் போய் யார்கிட்டயும் சொன்னா, ஏய் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து யோசித்து பாருங்க, ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட அந்த பொண்ணுக்கு கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? ஸோ டோட்டலி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயும் மொத்தமாகவே அவங்க வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தப்போ வெளியே போனவங்க, அவங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த சமையல் கட்டில் அந்த பேய் வந்து அவங்கள பின்னாடி தொட்டப்போ பயந்து வெளியே போனவங்க வடக்கன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. மொழி தெரியாத ஒரு ஊர், வேணாம் நம்ம வெளியே வரவோனா எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஆனால் அந்த பொண்ணை அறியாமலே அந்த பெங்களூர் சிட்டியில் ஏதோ ஒரு ஏரியாவில் ஏதோ ஒரு தெருவில் அவங்க எப்படி போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியலையாங்க. அவங்க வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை, இவங்க பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிருக்கிறாங்க. எப்படி போனாங்கன்னே தெரில. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு சுயநினைவு வரும்போது, என்னடா அது நம்ம இதுக்கிட்ட இங்கே வந்து நிற்கிறோம் நடுத்தருலங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்குதுங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அட்ரஸ் தெரியாமல் குழம்பி இவங்க வீட்டுக்கு, இவங்க டவர்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஃபேமஸ் ஆனதான், அந்த நேம் சொல்லி டாக்ஸி பிடிச்சி அங்கே வந்து இறங்கி இப்படி ஏகப்பட்ட இன்னல்கள் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் வந்திருக்குதுங்க. வீக்கெண்டில் தான் சாரதாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஜாலியாக கொஞ்சம் வெளியே அவுட்டிங் போயிட்டு வருவாங்களாங்க. ஜாலின்னு சொல்ல முடியாது, அவுட்டிங் போவாங்க. அது இவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்குமா. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து எத்தனை வீக்கெண்டு போச்சுன்னு இவங்களுக்கே தெரியலையாங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் போகுதுன்னு இவங்களுக்கே தெரியலையா. ஒரு மாதிரி கண்ணு கீழெல்லாம் கருவளையம் வந்து ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருந்துருக்கிறாங்க. வீக்கெண்டு 3 வீக்கெண்டு போயிடுச்சு. ஆனால் என்னடா அது வீக்கெண்டு போயிடுச்சா, என்னங்க வெளியவே கூட்டு போல, ஏய் நீ தான் ஒரு மாதிரியாக இருக்கேடி, உன்னை கூட்டிட்டு நான் எப்படி வெளியே போகுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் ஒரு பக்கம், குழந்தை இல்லாமல் அவங்க மாமியார் வந்து குத்தி 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 அவங்க ஒரு பக்கம், இதுங்களுக்கெல்லாம் நடுவில் இவங்க உயிரோடு இருந்ததே பெரிய விஷயமாங்க. சாரதாக்கு இருக்கிறதா சாகலாமாங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்கங்க. இந்த டைமில் ஒரு நாள் நைட்டு 3 மணி இருக்கும். அதே மாதிரியே ஒரு கனவு வருதுங்க. ஆனால் இந்த முறை கனவுல ஒரு வாய்ஸ் வந்து வித்தியாசமான வாய்ஸா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ஒளியா தெரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாத சாரதா, நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னோட ஃபோக்கஸை நீ என் மேல மட்டும் வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸுங்க. அது வேற யாரும் இல்லை, அவங்களோட இஷ்ட தெய்வமான பெருமாள். பெருமாள் தான் அவங்களோட கனவுல வந்து என் மேல மட்டும் ஃபோக்கஸ் வை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டு மறைஞ்சிருக்கிறார். அடுத்த நாள்ல இருந்து இவங்க என்ன நடந்தாலும் வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குமாங்க. பால் தெரிஞ்சு போகுமா, எதனா ஒரு விஷயங்கள், இந்த சாமி கும்பிட்றதுக்கான எதனா ஒரு பொருள் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது எப்படி கை தவறி கீழே விழுதுன்னே தெரியாதாங்க. இவங்களோட கபோர்டில் இருக்கிற இடத்துல வந்து விளக்கு பொருத்தி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிற அந்த மாலை, இந்த பூலாம் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு மாதிரி தீ பற்றிக்குமா, கருகுன வாடை வருது, இந்த மாதிரி அபசகுணங்கள் நிறையா நடந்திருக்குது. இதுக்கு நடுவில் இவங்க பேர்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. இறந்து போக போக அடுத்தடுத்து பேர்ட்ஸ்லாம், இவங்க பேர்ட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, இவங்களுக்குன்னு குழந்தைகள் கிடையாது, அவங்க தான் குழந்தைகள். இதுங்களும் அடுத்தடுத்து சாக ஆரம்பிக்குதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வாங்கி வைக்கிறாங்களோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இறந்து போதுங்க. இவங்களும் சலிக்காமல் வாங்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் சாரதா அவங்களோட ஹஸ்பண்டும் பைக்கில் போயிட்டு இருந்துருக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கேட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ட்ரெயின் வருதுன்னா லாக் பண்ணி வைப்பாங்க, அந்த இடத்துல இவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்துருக்குறாங்க. பைக்கில் கேட் ஓப்பன் ஆகுது. ட்ரெயின் போனதுக்கப்புறமா இவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க. வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போகும்போது எப்போவுமே போயிட்டு வர அந்த பாதையில் அன்னைக்குன்னு பார்த்து பைக்கு ஸ்கிட் ஆகி நடுவில் விழுந்து இவங்க 2 பேருமே சரியான அடியாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தனாலன்னு சொல்ல முடியாதாங்க, அவருக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாதான் உடம்புல. ஹெல்மெட்டில் கீழே விழுந்து அவருக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு. அவர் லைட்டாக கத்திருக்கிறாரு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எந்திரிச்சிட்டாரு. ஆனால் சாரதாக்கு காலில் கிழிச்சு பிளட்டு வந்துருக்குதுங்க. அதுலேருந்து வந்த அந்த மார்க்னால, அதாவது அங்கே அடிபட்டதுனால அவங்க கிட்டத்தட்ட 1 வாரமாக
எந்திரிச்சு நடக்கவே முடியலையா. இப்பயுமே அந்த அடிப்பட்ட மார்க் அவங்க காலில் இருக்குமாங்க. அன்னைக்கு கடவுளோட புண்ணியத்தால தான் அவங்க தப்பிச்சேன்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு எதுவுமே ஆகலை. இவங்க தலைக்கு நியர்ல, அதாவது தலைக்கு பக்கத்தில் இவ்வளோ கூட கேப் இருக்காதாங்க. அவ்வளோ கேப்பில் லாரி, பஸ்ஸு, பைக்கு எல்லாமே கிராஸ் பண்ணி போகுதாங்க. இவங்க லைட்டாக அன்கான்சியஸ் ஆகுறாங்க. கீழே விழுந்த உடனே உங்களுக்கு தலையில் சரியான அடி, காலில் சரியான கிழிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பையன் நிற்காம எல்லாருமே தலையில் ஏற்றுற மாதிரியே போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு சாவை கண்ணில் காட்டியிருக்குது. இதுக்கு நடுவில் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அன்னைக்கே இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டிக்கிட்டே வந்திருக்கிறாரு. உன்னை வெளியே கூட்டு வந்தாலே இப்படி தான் ஆகுது, ஏன் எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கிற, அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாருங்க. இவங்களால சொல்ல முடியுமா? கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்மாவோட ஒரு உருவத்தோட சாதாரண மனுஷியான நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட சொன்னால் அவர் நம்புவாரா? நம்ப மாட்டார் இல்லையா. அதே மைண்ட் செட்டில் தான் அன்றைக்கி படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அவர்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலை. படுத்து தூங்கினவங்களுக்கு மறுபடியும் அதே 3 மணிக்கு ஒரு கனவு. இப்போது கனவுல ஓங்குதாங்க அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லையா, அது லிட்ரலி இவங்களை மிரட்டுதாங்க. இவங்களோட கன்னத்தில் அரைஞ்சி, இதோ பார், சாமி கும்பிட்றியா, உனக்கு விளக்கேற்றணுமா, சாமியை கும்பிடணுமா, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னோட பறவைகளெல்லாம் நான் கொன்றுவேன், உன்னோட அம்மாவை கொன்றுவேன், உன்னோட வாழ்க்கையவே அழிச்சிருவேன், உன்னை வந்து நான் ஒரு மாதிரி சீர்குலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி இருக்குதுங்க. இவங்க பயந்து போய் பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அது கனவு. மயான அமைதியாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கன்னத்தில் அரைஞ்ச அந்த வலி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் இருந்திருக்குது. நெஞ்சு அந்த படபடப்பும்பாங்க இல்லையா, அது விஷுவலாக கண்ணுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் இருக்குது. கனவுல வந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அன்னைக்கு நைட்டு தூக்கம் போச்சாங்க. சுத்தமாகவே சாரதாக்கு தூக்கம் போச்சு. அவங்களுக்கு இருந்த அந்த வாழணுங்கிற ஆசையும் போயிருதுங்க. வாழணுங்கிற ஆசை போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் வருது அவங்க வாழ்க்கையில். அவங்களுக்கு மென்சஸ் டைம் வந்து தள்ளி போகுதுங்க. அவங்க டவுட் ஆகிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்தோஷமா. அம்மா, இந்த மாதிரி மென்சஸ் டைம் வந்து எனக்கு தள்ளி போச்சுமா. அவங்க சொல்கிறாங்க, உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, மாப்பிள்ளையை வர சொல்லு, சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும், போய் பாருங்கன்னு சொன்னால், இவங்க அம்மா கிட்ட எப்படி சாரதா சொன்னாங்களோ அதே மாதிரியே சாரதாவோட ஹஸ்பண்ட் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சாரதாவோட மாமியார்கிட்ட ஆசையாக அந்த விஷயத்த சொல்லி வச்சிருக்கிறாருங்க. அது சாரதாக்கு தெரியாது. இப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனப்போ 6 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் கன்ஃபார்மாக இருக்கா இல்லையான்னு எங்களால் சொல்ல முடியும், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சாரதாக்கு ஒரு சந்தோஷங்க. லைஃபே வெறுத்து போய் ரொம்ப நொந்து போய் சாகலான்னு முடிவெடுத்திருக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் ஹோப்பாக ஒரு குழந்தை. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? 3 வருஷமாக அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் அவங்க சொன்னாங்க என்கிட்டமா, இந்த நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேம்மா, நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இதை கேட்கும் போது உங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கி குழந்தை இல்லாதவ, இவ ராசி கெட்டவ, இவளை வந்து ஃபங்க்ஷனில் வந்து முன்னாடி நிப்பாட்ட மாட்டோம், பின்னாடி தள்ளு, இவ மூஞ்சில் முடிச்சாலே விளங்காது, இப்படிலாம் எவ்வளவோ அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கே தெரியுமா. ஸோ நான் வந்து உங்களை லூஸ் மாதிரி நினைப்பேன், அதெல்லாம் தயவு செஞ்சு அது அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன். இவங்க சாரதாக்கு இப்போ சந்தோஷத்தில் தனியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வயிற்றை பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா, அந்த பேர்ட்ஸோட பேசிக்கிட்டு இவங்களோட பேசிக்கிட்டு, அம்மா உன்னை அப்படி பார்த்துக்கிறேன், இப்படி பார்த்துப்பேன். இவங்களுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அந்த குழந்தை கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. கனவுல அதே 3 மணிக்கு கருப்பு கலர்ல சுடலை, நம்ம கும்பிடுற சுடலமாட சாமி கிடையாது, இது வேற சுடலை. அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. 2 சுடலை ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக பல்லுலாம் பெருசாக வச்சுக்கிட்டு, கொம்புலாம் வச்சுக்கிட்டு, மண்டை ஓடுலாம் கழுத்தில் போட்டுக்கிட்டு ரொம்ப க்ரீப்பியாக ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதாங்க. ஏதோ ஒரு இடம், ஒரு மாதிரி மயான மாதிரி ஒரு இடத்துல இந்த பொண்ணு சாரதாவோட கையில் ஒரு குழந்தை, வளர்ந்த குழந்தை, ஒரு 2 வயசு இருக்குமா அந்த குழந்தைக்கு. வாயிலேருந்து ரத்தமாக வந்துருக்குது. அந்த குழந்தை இறந்துருச்சு. இவங்களோட வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது. வயிற்றுல ஒரு 4 மாதத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவங்களுக்கு வயிறு இருக்குது. வயிற்றுல இருக்க குழந்தை உதைக்குது பயத்தில். இவங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு படபடக்கிற இந்த நேரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த சுடலை 2 என்ன பண்ணுதுன்னா, கொடுத்துரு, என்கிட்ட கொடு, உன்னோட குழந்தைய என்கிட்ட கொடு, 2 வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்துருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கொடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. கையில் ஆல்ரெடி இறந்த குழந்தைய அதுங்களில் ஒன்று வந்து தூக்கிட்டு போயிருச்சாங்க. தூக்கிட்டு போய் இவங்க கண்ணு முன்னாடியே கடிச்சு சாப்பிடுதான் அவங்க குழந்தைய. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி கொலை நடுங்கி போய் பெருமாளைன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இன்னொரு சுடலை இருக்கு இல்லையா, அந்த சுடலை இன்னொன்று வேணும் குடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இவங்க கிட்ட வந்திருக்குதுங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு.
எனக்கு இப்பயும் புல்லரிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வயித்துல இருக்கிற குழந்தையவும் அந்த 2 சுடலையும் எடுத்து சாப்பிட்டுருச்சுங்க. பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா கனவு. ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி அதே தாங்க மயான அமைதி. பக்கத்துல அவங்க வீட்டுக்காரர் மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இவங்கள மட்டும்தான் ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் தூங்குறாரு. அவரோட ஆக்டிவிட்டீஸ் நார்மலாக தான் இருக்குது. எப்பயும் போல் அவர் வெளியே போகிறாரு வராரு. அவர் சந்தோஷமாக தான் இருக்கிறாரு, நார்மலாக தான் இருக்கிறாரு. இவங்கள தான் ஆரம்பத்துலேருந்தே பாதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்க்ளூட் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டில் விழுந்தப்ப கூட இவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அவருக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. இப்போ சாரதா எந்திரிச்ச உடனேயுமே அவங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்குதுங்க. அவங்க உடம்புல ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது. ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுதுங்க. பீரியட்ஸ் ஆயிடுது. அவங்களுக்கே தெரிஞ்சிருது வயிற்றுல இருந்த சிசு அபார்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே, இப்போ அபார்ஷன் ஆயிருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே சாரதா அவங்க அம்மா கிட்ட இருந்தும் அவங்களோட ஹஸ்பண்டு கிட்ட இருந்தும் ஒரு விஷயத்த மறைச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, இதே மாதிரி மென்சஸ் டைம் வந்து தள்ளி போயிருக்குது அவங்களுக்கு. அப்போது அவங்களுக்கு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மாசமாக இருக்கோங்கிற விஷயத்த. அவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கு, வயிற்றுல ஒரு சிசு இருக்குங்கிறத. அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேயோ யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலை. பிகாஸ் அந்த டைமில் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அவங்களுக்கு அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டுருக்க டைமில் ஒரு கட்டத்துக்கு மேலே இதே மாதிரியே ஒரு கனவு. அந்த கனவில் இந்த சுடலையெல்லாம் கிடையாதுங்க, அந்த அமானுஷ்யம், அந்த கருப்பு உருவம் எப்பயும் போல் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணப்போ எந்திரிச்சிருக்கிறாங்க. அதே 3 மணிக்கு பாத்ரூம் போனப்போ அபார்ஷன் ஆயிருக்குது. இதை அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் ஷேர் பண்ணலை, அவங்க அம்மாக்கிட்டையும் ஷேர் பண்ணலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே அதுலேருந்து அதை மறந்துடுறாங்க. அதை தாண்டிலும் இவங்களுக்கு டிப்ரெஷன் இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இருந்தனால அதை மறந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அது இருந்தாலும் ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறமா வாங்கன்னு சொன்ன ஒரு குழந்தை அபார்ஷன் ஆயிருக்குது. கனவுல வந்து அந்த 2 சுடலையுமே ரெண்டையும் கொடு, ரெண்டுமே வேணும் சொன்னதுக்கான அர்த்தம் ஆல்ரெடி ஒரு குழந்தை இறந்துருச்சு, இப்போ ஒரு குழந்தை இறந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அது என்னங்கிறத பார்ட் 2ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற இந்த சம்பவங்களுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பாங்க? அவங்களோட பிறந்த வீட்டில் அவங்க அப்பா வீட்டு ஆளுங்களா இருப்பாங்களா? ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஒரு குடும்பத்தில் போய் பெங்களூரில் போய் நல்லா செட்டில் ஆகிட்டா. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்னடா அப்படி வாழ்கிறான், அவன் வச்சுருப்பான் ஒரு BMW காரு, நம்ம ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கினா கூட கார் வாங்கிட்டான்டா, உக்காளி எப்படி இருக்கான் படுறா அப்படிங்கிற மாதிரிலாம் கண் வைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க. அப்படி நம்மளை சுற்றி இருக்காங்க. அது சொந்தக்காரன் தான் சொல்ல முடியாதுங்க, நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களாக கூட இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட பிறந்த வீட்டில் இருக்கிற அந்த செய்வினை கேங்கா இல்லை புகுந்த வீட்டில் இவங்க மாமியாரோட செய்வினை கேங்காங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிங்க, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனால் இவங்களுக்கு 3 மணிக்கு கரெக்டாக கனவு வரணும்? இவங்க ஹஸ்பண்டை மட்டும் ஏன் அந்த விஷயம் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்? இவங்கள மட்டும் ஏன் டார்கெட் பண்ணணும்? இதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கெஸ் பண்ண விஷயங்களை. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.